ரைட், ஓகே. பிள்ளைகள் நாங்கள் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் இன்றைய இந்த கிளாஸ்ல எஃப்டபிள்யூசி பேப்பரோட 3வது ஸ்ட்ரக்சர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். எஃப்டபிள்யூசி பேப்பரோட 3வது ஸ்ட்ரக்சர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். மூன்றாவது கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன? ஸோ அப்போ எஃப்டபிள்யூசி ஃபர்ஸ்ட் டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பரோட எஃப்டபிள்யூசி பேப்பரோட 3வது கொஸ்டின் இல்லையா? மூன்றாவது கொஸ்டின். அப்போ கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 நான் கொஸ்டின் நம்பர் 3 டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது விசை இணைகர விதி இல்லையா? விசை இணைகர விதி பிராக்டிகலை அடிப்படையாக கொண்டது. விசை இணைகர விதி. இந்த விசை இணைகர விதி பிராக்டிகலை நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா விசை இணைகர விதி பிராக்டிகலை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த விசை இணைகர விதி பிராக்டிகல் எங்க பிராக்டிகல் கைட்ல நார்மலா அதுல 2 பரிசோதனைகள் இருக்குது. 2 பரிசோதனைகள் இருக்குது. ஒன்று விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்க்கிற, 2வது என்ன விசை இணைகர விதியை பயன்படுத்தி சரியா விசை இணைகர விதியை பயன்படுத்தி எங்களுக்கு தரப்படுகிற திணிவு அறியப்படாத சிறிய மரக்குச்சியோ சிறிய கல்லோ, ஸோ அதுல திணிவை நிறைய கண்டுபிடிக்கிற. ஸோ அதுதான் நார்மலா அந்த பிராக்டிகல். சரிதானே? ரைட். 2 பிராக்டிகல் இருக்குது. அப்போ ஒன்று வாய்ப்பு பார்க்கிறது, ஒன்னொன்று நிறை துணிகிறது இல்லையா? அப்ப இதுல 2 பரிசோதனை. ஒன்று வாய்ப்பு பார்க்கிற பரிசோதனை. வாய்ப்பு பார்த்தல் என்று சொன்னா விசை இணைகர விதி சரிதானான்னு செக் பண்ற. இன்னொன்று ஸோ எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு பொருளோட நிறைய கண்டுபிடிக்கிற. ஸோ அப்ப 2 பிராக்டிகல் இருக்குது. இதுல நாங்க கதைப்போம். சரியானே? ரைட். ஸோ இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், ஸோ இதுல பாருங்க முதலாவது கேள்வி ரோமன் இலக்கம் உண்டு. ஃபர்ஸ்ட் கேள்வியை பாக்குறேன். நாங்க பிராக்டிகல் ஆல்ரெடி காய்ச்சிட்டோம் இல்லையா? பிராக்டிகல் எப்படி என்றது ஆல்ரெடி காய்ச்சிட்டோம். ஸோ அதால நாங்க கேள்விக்குள்ள டிரெக்டா போவோம். ஃபர்ஸ்ட் கேட்கிறார் விசை நிகர விதியை எழுதுக இல்லையா? ஸோ அப்ப எளிமையா கேட்டுக்கொண்டு போறாரு. விசை நிகர விதியை எழுதுகன்னு கேட்கிறார். விசை நிகர விதி என்றா என்ன? விசை நிகர விதி என்றா என்ன? ஒரு பொருள்ல இரு விசைகள் அப்படித்தானே? ஒரு பொருளில் இரு விசைகள் ஒரு பொருள்ல 2 விசை ஒரு குறிப்பிட்ட இடைக்கோணத்துல தாக்கிக்குள்ள ஒரு பொருளில் இரு விசைகள் இல்லையா? ஒரு பொருள்ல 2 விசை PQ என்ற 2 விசை ஒரு குறிப்பிட்ட இடைக்கோணத்துல தாக்கிக்குள்ள இந்த 2 விசைகளுக்குமான விளைவுல கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறது தான் அந்த விசை நிகர விதின்னு சொல்லுவோம். அப்ப இப்படி ஒரு பொருள்ல 2 விசை PQ என்ற 2 விசை தாக்கிக்குள்ள விளைவுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? P என்ற விசை இந்த தாக்கு கோட்டுக்கு சமனும் சமாந்தரவுமான ஒரு கோட்டை கியூல இருந்து இப்படி வரையும். அதே மாதிரி கியூ என்ற விசையில தாக்கு கோட்டுக்கு சமனானதும் சமாந்தரமானதுமான ஒரு கோட்டை இங்க இருந்து இப்படி வரையும். இப்ப தாக்க புள்ளியினூடான இந்த மூளை விட்டம் இதான் யாரு தரும்? விளைவுல தரும். தாக்க புள்ளியினூடான மூளை விட்டம் இவர் தான் விளைவுல தருவார். சரிதானே? தாக்க புள்ளியினூடான இந்த மூளை விட்டம் விளைவுல தரும். அப்ப இந்த விளைவுள் ஆறுன்றது எப்படி வரும்? P² + Q² + 2PQ இடைப்பட்ட கோணம் θன்றதால cos θன்றதால தரப்படும். சரிதானே? cos θன்றதால தரப்படும். அப்ப இதுதான் அந்த விசை இணைகர விதி என்று நாங்க சொல்றோம். அப்ப அதை கேட்கிறார், எழுத சொல்றாரு இல்லையா? அப்ப எப்படி சொல்லுவோம்? ஒரு பொருளில் இரு விசைகள் ஒரு குறிப்பிட்ட இடைக்கோணத்தில் தாக்கும் போது
அவ்விரு விசைகளையும் அயற்பக்கங்களாக கொண்டு இணைகரம் வரையப்படுமாயின் அவ்விணைகரத்தின் இணைகரத்தின் தாக்கப்புள்ளியினூடான மூலை விட்டம் என தாக்கப்புள்ளியினூடான மூலை விட்டம் விளையுளின் பருமனை மூளைவிட்டமானது விளையுளின் பருமனையும் திசையையும் தரும் அப்படின்னு நீங்க எழுத வேணும் இல்லையா? சோ அப்ப இதை நோட் பண்ணிக்கொள்வீங்க. அப்ப நாங்க அதை பாடமாக்கி கொண்டு ட்ரை பண்றது இல்லை, அந்த கதையை எழுதி விடுறேன். ஒரு பொருளில் இரு விசைகள் ஒரு குறிப்பிட்ட இடைக்கோணத்தில் தாக்கும் போது அவ்விரு விசைகளையும் பருமனிலும் திசையிலும் கொண்டு அயற்பக்கங்களாக கொண்டு இணைகரம் வரையும் போது அவ்விணைகரத்தின் தாக்கப்புள்ளியினூடான மூலை விட்டம் பருமனிலும் திசையிலும் அவ்விரு விசைகளுக்குமான விளைவுகளை தரும். சோ அப்ப அதுதான் விசை இணைகர விதி. ரெண்டாவது கேட்கிறார் பாருங்க, ரெண்டாவது ரோமன் இலக்கம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரோமன் இலக்கம் 2 சொல்ற ஒரு பொருளில் பி அதாவது பி கமா கியூ இரு விசைகள் தீட்டா கோணத்தில் தாக்குகின்றன. இவற்றின் விளைவுள் கேபிட்டல் ஆர் எனின் கேபிட்டல் ஆருக்குரிய கோவையை பி கியூ தீட்டா ஆகியவற்றின் சார்பில் தருக என்று சொல்றார். அப்ப ஒரு பொருள்ல ரெண்டு விசை தாக்குது. ஒரு விசை பி என்ற விசை ஸ்மால் பி, மற்ற விசை என்னன்னு சொல்ற ஸ்மால் கியூ. சோ இப்ப இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டாண்டா விளைவுள் என்னன்னு கேட்கிறார். இப்ப விளைவுள் எங்களுக்கு தெரியும் என்ன எப்படி வரும்? ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள இங்க ஒரு வர்க்க மூலம் வரும். வர்க்க மூலத்துக்குள்ள நாங்கள் எழுதுவோம் ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள பி ஸ்கியார் பிளஸ் கியூ ஸ்கியார் பிளஸ் 2pq cos தீட்டான்னு வரும். நார்மலா இதுதான் இங்கேயும் சமன்பாடு இல்லையா? ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள பி ஸ்கியார் பிளஸ் கியூ ஸ்கியார் பிளஸ் 2pq cos தீட்டான்னு வரும். சரிதானே? ரைட், cos தீட்டான்னு வரும். ரைட், சோ அப்ப இது ரெண்டாவது விடை. மூன்றாவது சொல்ற ஆயுகூடத்தில் விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு விசை இணைகர பலகை கப்பி தவிர ஏனைய உருப்படிகள். இப்ப நார்மலா நாங்க காய்ச்சோம் இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்குள்ள கதைச்சோம். ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று பிள்ளைகள் அதாவது அளவீட்டு உபகரணம் கேட்பார், இன்னொன்று உருப்படின்னு கேட்பார். உருப்படின்னா தேவையான பொருள். இப்ப நார்மலா நாங்க காய்ச்சோம் இந்த விசை இணைகர பிராக்டிகல்ல இப்படி ஒரு போர்டு இருக்கு. விசை இணைகர பிராக்டிகல்ல இப்படி ஒரு போர்டு இருக்கும். அதான் விசை இணைகர பலகை என்று சொல்றேன் நான் இல்லையா? ஒரு போர்டு ஒன்று இருக்கு, ரைட்? ஒரு போர்டு. இப்ப அதான் நாங்க விசை இணைகர பலகைன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, நான் நீங்க கேட்கிறேன். சோ இப்ப இப்படி ஒரு போர்டு ஒன்று இருக்கு, விசை இணைகர பலகைன்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்படி ஒரு போர்டு ஒன்று இருக்கும். இதைத்தான் நாங்க விசை இணைகர பலகை அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்க ஒரு நிலைக்குத்தாக செய்யறோம். ஒரு நிலைக்குத்து தளத்துல அந்த போர்டை தொங்க வருது இல்லையா? நிலைக்குத்தாக அந்த போர்டை தொங்க வருது. சரிதானே? ஓகே, இப்ப இதுல கவனிங்க, நாங்க என்ன செய்வோம்? விசை இணைகர போர்டை நிலைக்குத்தாக தொங்க விடுவோம். இதான் விசை இணைகர பலகை. சோ இந்த பலகையில என்ன இருக்கும்? இந்த பலகையில நம்மள எங்களுக்கு தெரியும் ரெண்டு கப்பிகள் இருக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த ரெண்டு கப்பிகளுக்கு மேலாக இன்னும் வரும் ரெண்டு கப்பிகளுக்கு மேலால இலை வரும். சோ இந்த மறு இலை இப்படி வரும் இல்லையா? மறு இலை இப்படி வரும். சோ அடுத்த இலையும் இப்படி வரும். இங்க சோ இது தட்டு, நார்மலா இது தட்டு. இந்த தட்டு இப்படி தொங்கிக் கொண்டு இருக்கும், ரைட்? சரி, இந்த தட்டு இப்படி தொங்கிக் கொண்டு இருக்கும், ரைட்? இதான் அந்த விசை இணைகர போர்டுன்னு சொல்றேன் இல்லையா? விசை இணைகர போர்டுன்னு சொல்றேன் இதுதான். நார்மலா இது விசை இணைகர பலகை, இது விசை இணைகர பலகை. சோ அப்ப இது கப்பிகள், கப்பிக்கு மேலால இலை. சோ இலையிடாந்தத்துல அந்த தராசு தட்டு. இப்ப இவர் சொல்றார், இப்ப நார்மலா இதான் அந்த பிராக்டிக்கல் செட்டப் இல்லையா? பிராக்டிக்கல் அமைப்பு இதுதான்.
பிராக்டிக்கல் அமைப்பு இது. இப்ப நாங்க வாய்ப்பு பார்க்கிற பிராக்டிக்கல் தானே. ஆய்வுகூடத்தில் விசையினை முண்டாகலியே பாருங்க, முண்டாகலிய சொல்ல ஆய்வுகூடத்தில் விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு, ஆய்வுகூடத்துல விசை இணைகர விதியை என்ன செய்யணும், வாய்ப்பு பார்க்கணும், செக் பண்ணணும். அப்ப ஆய்வுகூடத்தில் விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு, ஆய்வுகூடத்தில் விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு அவர் செல்றார் என்ன, பலகை கப்பி தவிர ஏனைய உருப்படிகளை பெயரிட சொல்லி. பலகை கப்பி, அப்ப இது விசை இணைகர பலகை, இது கப்பி. ஏனைய உருப்படிகள் சொல்லிக்குள்ள நாங்க என்ன எழுதுவோம் இல்லையா, ஏனைய உருப்படிகள் சொல்லிக்குள்ள ஒன்று சொல்லுவோம். இந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு என்ன, சோ இந்த இலை தேவை, என்ன இலேசான இலை, இலேசான இலை உருப்படி தானே, இலேசான இலை. சோ அடுத்தது என்ன தேவை, சோ அடுத்து நான் சொல்லுவோம், இந்த இடத்துல பாருங்க எனக்கு தெரியும், நாங்க அந்த இலைகளோட நிலையை குறிக்கிறதுக்கு ஒரு வெண்ணிற கடதாசி தேவை. ஒரு வெண்ணிற கடதாசி, ஒரு A4 பேப்பர், வெண்ணிற கடதாசி அல்லது வரைதல் தாள்னு சொல்லுவோம். வெண்ணிற கடதாசி ஒன்று தேவை. அது போல குண்டூசிகள் தேவைப்படும் இல்லையா, குண்டூசிகள் தேவைப்படும், அல்லது வரைதல் ஊசி, குண்டூசி அல்லது வரைதல் ஊசி என்று சொல்லிடும், வரைதல் ஊசி தேவைப்படும். ரைட், வேற சொல்லுங்க உருப்படி, வேற என்ன உருப்படி தேவைப்படும், வேற என்ன உருப்படிகள் தேவைப்படும். நாங்க சொல்லலாம், நம்மள தளவாடி துண்டு தேவை, இலைகளோட நிலையை குறிக்கிறது தளவாடி துண்டு அல்லது மூளை மட் இல்லையா, தளவாடி துண்டு அல்லது மூளை மட்டம், தளவாடி துண்டு அல்லது மூளை மட்டம் தேவைப்படும். சரிதானே, தளவாடி துண்டு அல்லது மூளை மட்டம் தேவைப்படும். ரைட், அப்ப ஏனைய உருப்படிகள் தான் கேட்ட, அப்ப உருப்படிகள்னா நாங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளும். இலேசான இலை, வெண்ணிற கடுதாசி, வரைதல் ஊசி, தளவாடி துண்டு அல்லது மூளை மட்டம். சரிதானே. நான்காவது பாருங்க, நான்காவது பாருங்க, நான்காவது சொல்றார், ஏகமா பி எனும் இரு நிலைத்த ஒப்பமான கப்பிகளின் மேல் இலேசான நீளா இலைகள் இணைக்கப்பட்டு இலைகளின் முனைகளில் திணிவுகள் இணைக்கப்படுவதை விசை இணைகர பலகையில் குறித்து காட்டப்படுகிறாய். இதுல சிலர் என்னென்றால் பாருங்க, அந்த இல்ல சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, முருக திருத்திக் கொள்ளுங்க. ஏகமா பி என்றா இல்ல இப்படி படம் காட்டாரு, இப்படி ஒரு படம் காட்டியிருக்கிறார். இதுல இது ஏ பி என்ற கப்பிகள், இது பி ஆர் சோ கியூ என்ற தராசு தட்டுக்கள் இப்படி காட்டுகிற. இப்ப இதுல செல்டர் பாருங்க என்னென்றால், ஏகமா பி என்ற ரெண்டு நிலைத்த ஒப்பமான கப்பிகளின் மேல் இலேசான நீளா இலைகள் இணைக்கப்பட்டு இலைகளின் முனைகளில் திணிவுகள் இணைக்கப்பட்டுள்ளதனை விசை இணைகர பலகை ஒழுங்கமைப்பில் காட்டப்பட்டிருக்குது. ரைட், இந்த ஒழுங்கமைப்பு சரியான்னு கேட்கிறார். சோ இதுக்கு பக்கத்துல சோ இப்படி ஒரு பிக்சரும் காட்டாரு இல்லையா, சோ இதுக்கு பக்கத்துல பாருங்க பிள்ளைகள், சோ இப்படி ஒரு படமும் காட்டாரு. எப்படி, சோ அந்த போர்ட் வந்து இப்படி இருக்கேக்குள்ள சைட் வியூவையும் காட்டுறாரு இல்லையா. போர்ட் வந்து இதுதான் அந்த போர்டுண்டா, இதுதான் இந்த போர்டுண்டா விசை இணைகர பலகை என்றா, இதுதான் விசை இணைகர பலகை என்றா. இதான் அந்த விசை இணைகர பலகை என்றா. அப்ப இந்த இடத்துல கப்பி இருக்கு, இந்த இடத்துல கப்பி இருக்கு, இதான் விசை இணைகர பலகை என்றா. பாருங்க அந்த கயிறு சோ இப்படி வரும் இல்லையா, சோ அந்த கயிறு இப்படி வரும். சோ அந்த கயிறு இப்படி வரும், அந்த கயிறு சோ இப்படி வரும். சோ இது கியூ, இது கியூ என்ற தட்டு, இது பி என்ற காப்பி. சரி, பி என்ற காப்பி, இது கியூ என்ற தட்டு. சோ இப்படி காட்டுகிறார். இப்ப பாருங்க, சோ அந்த படத்தின் படி இது கொஞ்சம் கீழுக்கு இறங்கி இருக்குது இல்லையா, கிட்டவா காட்டுது. சோ அந்த படத்தை பாருங்க, படத்துல நீட்டா இருக்கும் பிள்ளைகள், படத்தை பாருங்க. சோ இது தட்டு, கியூ என்ற தட்டு. பாருங்க, கியூ என்ற தட்டு அந்த போர்டுக்கு கீழே தான் இருக்குது. அதே நேரம் அந்த போர்டு இதான் அந்த சுவர், இது சுவர்ல போர்டு இருக்குது. ஏன்னா
அந்த போர்டோட டச் இல்ல, போர்டோட டச் இல்ல என்ன. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த விசை இணைகர ஒழுங்கமைப்பை நாங்க செய்யக்குள்ள நாங்க கழிச்சிருக்கோம் இந்த பிராக்டிகல்ல. விசை இணைகர ஒழுங்கமைப்பை செய்யக்குள்ள பிள்ளைகள் சோ அந்த விசை இணைகர பலகை, விசை இணைகர பலகை நிலைக்குத்தாக என்ன செய்யப்பட வேணும், நிலைக்குத்தாக இணைக்கப்பட வேணும், நிலைக்குத்தாக இருக்கும். அப்ப அந்த நிலைக்குத்தாக இருக்கக்குள்ள அந்த தட்டுக்கள் என்ன செய்யும், இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும். தட்டுக்கள் நார்மலா அந்த சுவரை என்ன செய்யப்படாது, தொடப்படாது, அல்லது போர்டுல டச்ல இருக்கப்படாது, என்ன தொங்கிக் கொண்டிருக்கணும். அப்ப சரியான அந்த படம் இருக்குது பாருங்க, இந்த தட்டுக்கள் போர்டுக்கு கீழவா இருக்குது, அதே நேரம் அந்த சுவரோட தொடுகை இல்லாம போர்டுக்கு கீழே தட்டு சுயாதீனமா தொங்குற மாதிரி காட்டுகிறார். அப்ப இந்த அமைப்பு சரி இல்லையா, அமைப்பு சரி. அப்ப கேட்கிறார் ஒழுங்கமைப்பு சரியானதா என்று கேட்கிறார், விளக்குகன்னு சொல்ல சரியானது. அப்ப இதுக்குரிய ரீசன் சொல்லணும், ஒழுங்கமைப்பு சரியானது. இதுக்குரிய ரீசன் சொல்லுவோமே என்ன, ஒழுங்கமைப்பு சரியானது. இதுக்குரிய ரீசன் சொல்லுவோம் பிள்ளைகள், ஒழுங்கமைப்பு சரியானது. ஒழுங்கமைப்பு சரியானது. என்ன ரீசன், ஏன் ஒழுங்கமைப்பு சரி, ஒழுங்கமைப்பு சரியானது ஏன், அதை விளக்க சொல்றேன். திணிவு தட்டுகள் இல்லையா, எழுதுவோம், திணிவு தட்டுகள் ஒழுங்கமைப்பு சரி ஏன், திணிவு தட்டுகள் விசை இணைகர பலகையை தொடாத வண்ணம், தட்டுகள் விசை இணைகர பலகையை தொடாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. சரியான, அப்ப அதுதான் இப்படி. அப்ப ஒழுங்கமைப்பு சரி என்ன காரணம் என்றா, திணிவு தட்டுகள் விசை இணைகர பலகையை தொடாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. சரியானே, ரைட். ஐந்தாவது கேள்வியை பாருங்க, ஐந்தாவது கேள்வி சின்னொரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் பாருங்க. ஐந்தாவது கேள்வி என்ன, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஐந்தாவது கேள்வி, ஐந்தாவது கேள்வியில செல்றார். கொஸ்டின் நம்பர் 5 ஐந்தாவது கேள்வியில செல்றார். ஐந்தாவது கேள்வியில செல்றார். ஐந்தாவது கேள்வியை பாருங்க. ஐந்தாவது கேள்வியில செல்றார், கப்பிகளில் உராய்வு உள்ளதா இல்லையா என்பதை எவ்வாறு சோதிப்பீர். கப்பில உராய்வு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். என்ன, இப்ப நான் உண்மையா இந்த பிராக்டிகல்ல முதல்ல என்ன செய்வோம், இந்த விசை இணைகர பலகையை நிலை குத்தா இணைப்போம். பிறகு இந்த இலைகள் அமைப்பை செஞ்சு தராசு தட்டுக்களை இணைப்போம். சோ அதை நார்மலா இப்ப இதுக்கு முதல் காய்ச்ச மாதிரி தராசு தட்டுக்கள் அந்த போர்டுக்கு கீழே அமையும் வண்ணம், சுவரோடையோ அல்லது போர்டோடைய தொடுகையில இல்லாத வண்ணம் சுயாதீனமாக தொங்கக்கூடிய வண்ணம் இணைப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், இலைகளோட நிலையை குறிக்கிறதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை உள்ளுக்கு இணைச்சு டிராவிங் என்ன டிராவிங் பின்னால இப்படி ஃபிட் பண்ணி கொள்ளும், டிராவிங் பின்னை பயன்படுத்தி ஃபிட் பண்ணி கொள்ளும். சோ அதுக்கு பிறகு என்ன செய்வோம், கப்பில உராய்வு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ற, இந்த நடுத்தட்டை சற்று கீழே இழுத்து விடுவித்து அது மீண்டும் பழைய நிலையை அடைதான்னு பாக்குறேன். நடுத்தட்டை வந்து லைட்டா என்ன இடம்பெயர்த்து விடைக்குள்ள இழுத்து விடைக்குள்ள என்ன நடக்கும், அது இப்படி அலைவு, இங்கால தட்டுக்களும் அலையும், அலைந்து 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 மீண்டும் ஆரம்பத்துல இருந்த இடத்துக்கே ஓய்வுக்கு வருமெண்டா கப்பில என்ன இல்லை, உராய்வு இல்லை. இல்ல வேறு ஒரு இடத்துலதான் மீண்டும் சமநிலைக்கு வருது என்றா இப்ப கப்பில உராய்வு இருக்கு. அப்ப அந்த கப்பில இருக்கிற உராய்வு பிள்ளை, கப்பில இருக்கிற உராய்வை நாங்க என்ன செய்யணும், குறைக்கணும். அப்ப கப்பில இருக்கிற உராய்வை குறைக்கிறதுக்கு நாங்க யாரை விடுவோம், அந்த கப்பிகள் சுழலும் இடங்களில் மசகெண்ணையை விடுவோம். இப்ப நீங்க ஆன்சர் பண்ணிக்குள்ள தேங்காய் எண்ணெயை விடுற அல்லது நார்மலா வேறு கிரீஸ் அப்படியெல்லாம் எழுதுறது இல்ல, மசகெண்ணையை விடுதல் என்று எழுதுங்க. கைட்ல மசகெண்ணைன்னு சொல்றீங்க, நார்மலா பாஸ் பேப்பர் ஸ்கீம்லயும் மசகெண்ணைன்றதான் மென்ஷன் பண்ணிருக்காரு, ரைட். சோ அப்ப கப்பிகளில் ஏற்பாடு, அப்ப பாருங்க ஏற்பாடு, கப்பிகளில் உராய்வு உள்ளதா இல்லையா என்பதை எவ்வாறு சோதிப்பீர், எப்படி சோதிக்கிற, நடுத்தட்டினை சற்று இடம்பெயர்த்து எழுதுவான் சார், நடுத்தட்டினை சற்று இடம்பெயர்த்து, 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 நடுத்தட்டானது நடுத்தட்டானது மீண்டும் மீண்டும் பழைய நிலையை அடைகிறதா,
மீண்டும் பழைய நிலையை அடைகிறதா என பரீட்சித்த. நடுத்தட்டை சற்று கீழே இழுத்து விடுவித்து நடுத்தட்டானது மீண்டும் பழைய நிலையை அடைகிறதா என பரீட்சித்த. சரிதானே? அப்ப என பரீட்சித்தல். ரைட். சோ இப்ப பாருங்க, அடுத்தது கப்பிகளின் அச்சில் உராய்வு இருப்பதாக கருதின் அவ்வுராய்வினை எவ்வாறு குறைத்துக் கொள்வி? என்னன்னு சொல்ற? கப்பியின் சுழலுமிடங்களில், கப்பியினுடைய சுழலுமிடங்களில் யாரை விடணும்? மசகெண்ணையை இடுதல். கப்பியின் சுழலுமிடங்களில் மசகெண்ணையை இடுவதன் மூலம் என்று எழுதணும். கப்பியின் சுழலுமிடங்களில் மசகெண்ணையை இடுவதன் மூலம். ரைட். சோ அடுத்த ஆறாவது கொஸ்டினை பாருங்க. ஆறாவது கொஸ்டின் இல்லையா? சோ அப்ப ஆறாவது கொஸ்டின். அப்ப நார்மலா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த விசை இணைகர விதி பிராக்டிகல்ல நார்மலா நாங்க என்ன செய்யறோம்? இந்த ஒழுங்கமைப்பு செஞ்சா பிறகு என்ன ஒயிட் பேப்பரை இணைக்கிறோம், கப்பில உராய்வு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் காய்ச்சோம் நாங்க. அடுத்த ஸ்டெப் இலைகளோட நிலையை குறிக்கணும், பேப்பர்ல குறிக்கணும். குறிச்சு பேப்பரை வெளியெடுக்கிற, வெளியெடுத்து விசை இணைகர அமைப்பை செய்யற இல்லையா? இப்ப இலைகளோட நிலையை இந்த பேப்பர்ல குறிக்கிற. என்ன இலைகளோட நிலையை இப்படி குறிக்கிற பேப்பர், இலைகளோட நிலையை குறிக்கிற. சரிதானே? இலைகளோட நிலையை குறிக்கிற. ரைட். சோ இப்ப இதுல பாருங்க, இப்ப எங்களுக்கு தெரியும், அவர் கேட்கிறார் விசை இணைகர பலகையில் உள்ள இலைகளில் திணிவுகள் இணைக்கப்பட்ட போது இலையின் நிலையினை ஒரு வரைதாளில் பெறுவதற்குரிய படிமுறைகள் இல்லையா? அப்ப விசை இணைகர பலகையில் உள்ள இலைகளின் திணிவுகள் இணைக்கப்பட்ட போது, இலைகள்ல திணிவெல்லாம் இணைச்சா வாய்ப்பு பார்க்கிற பிராக்டிகல் என்ன நாங்க கேச்சோம். இல்ல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வாய்ப்பு பார்க்கும் பிராக்டிகல், இன்னொன்று நிறைய துணியிற பிராக்டிகல். வாய்ப்பு பார்க்கிற பிராக்டிகல்ல பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். சோ இந்த தட்டுக்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு தெரிந்த நிறைகளை விடுவோம். இவர் W1, இவர் W2, இவர் W3 என்றா எங்களுக்கு தெரிந்த நிறைகளை என்ன செய்வோம்? தட்டுக்கள்ல இட்டமெண்டா வாய்ப்பு பார்க்கிற பிராக்டிகல் இல்லையா? சோ இந்த நடுத்தட்டுல இருக்கிற W3 ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல எங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை வச்சமெண்டா, சோ அப்ப நாங்க செய்ய போறது அந்த பொருளோட வெயிட்ட காண்ற பிராக்டிகல். அப்ப பொருளோட வெயிட்ட காண்ற பிராக்டிகல் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு பொருளினுடைய நிறைய துணிகிற பரிசோதனையில் நடுத்தட்டுல என்ன செய்வோம்? தெரியாத திணிவொன்றை இணைப்போம் இல்லையா? நடுத்தட்டுல தெரியாத திணிவொன்றை என்ன செய்வோம்? நாங்க எட் பண்ணிக்கொள்வோம். அதாவது தெரிந்த நிறைப்படி ரிமூவ் பண்ணிட்டு தெரியாத ஒன்று எட் பண்ணிக்கொள்வோம். வாய்ப்பு பார்க்கிறதுல 3 தட்டுலையும் என்ன செய்யும்? தெரிந்த நிறைப்படியே வைப்போம். இப்ப இவர் கேட்கிறார், இந்த திணிவுகள் இணைக்கப்பட்ட போது இலையிட நிலையை இப்ப குறிக்கும். இலையிட நிலையை என்ன செய்யணும்? குறிக்க வேணும். இந்த பேப்பர்ல குறிக்கும். அப்ப அதுக்குரிய படிமுறை என்ன? ரெண்டு விதமா குறிப்போம். ஒன்று பிள்ளைகள் அந்த தளவாடி துண்டை பயன்படுத்தி செய்யற. ஒன்று தளவாடி துண்டு, ஒன்று பிள்ளைகள் தளவாடி துண்டை பயன்படுத்தி செய்யற. ரைட். ஒன்று தளவாடி துண்டை பயன்படுத்தி செய்யற. ரைட். ஒன்று பிள்ளைகள் வந்து தளவாடி துண்டை பயன்படுத்தி செய்யற. முதலாவது தளவாடி துண்டை பயன்படுத்தி செய்யற முதலாவது. ரெண்டாவது பிள்ளைகள் மூளை மட்டத்தை பயன்படுத்தி செய்யற. ரெண்டு விதமா செய்யுது. ஒன்று தளவாடி துண்டு, அடுத்தது வந்து மூளை மட்டம். அப்ப தளவாடி துண்டை பயன்படுத்தி எப்படி செய்யற, மூளை மட்டத்தை பயன்படுத்தி எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். தளவாடி துண்டை பயன்படுத்தி எப்படி செய்யற, மூளை மட்டத்தை பயன்படுத்தி எப்படி செய்யறன்றதை நாங்க இப்ப பார்க்க போறோம். அப்ப தளவாடி துண்டை பயன்படுத்தி எப்படி செய்யற, நாங்க தளவாடி துண்டை என்ன செய்யணும்? இலைகளுக்கு கீழே, நார்மலா இலைகளுக்கு கீழே, என்ன இதுதான் இலைன்னா இலைக்கு கீழே தளவாடி துண்டை வைக்கிற. வச்சுக்கொண்டு நாங்க பாக்கைக்குள்ள என்ன நார்மலா பாக்கைக்குள்ள நூலும் விளங்கும், நூலோட பிம்பமும் தளவாடி துண்டுல விளங்கும். இப்ப நாங்க கண்ணை என்ன செய்யறோம்னா, நூலானது அதோட பிம்பத்தை மறைக்கும் வண்ணம் எங்கட என்ன நாங்க கொண்டு போய் நூல் வந்து அதோட பிம்பத்தை மறைக்கும். அப்பனா நாங்க சரியா பாக்குறோம்னு அர்த்தம். சரியா நேரா பாக்குறோம். அப்ப நூலானது அதோட பிம்பத்தை மறைக்கக்குள்ள என்ன செய்யற, தளவாடியின் ரெண்டு புறமும் இல்லையா என்ன செய்யற, இப்ப கடதாசி மீது 2 புள்ளிகள் இருக்கு. அப்ப இது முதலாவது முறை. என்ன செய்யற, தளவாடி துண்டை இலையின் கீழ் கொண்டு சென்று இலையின் பிம்பமானது இலையினால் மறைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தளவாடியின் என ரெண்டு அந்தங்கள்லையும் கடதாசி மீது 2 புள்ளிகளை குறித்த பிறகு அங்கால பக்கம் அதே வேலையை செய்யற. இது தளவாடி துண்டுக்கு. மூளை மட்டத்துக்கு என்ன செய்யற,
மூளை மட்டத்துக்கு மூளை மட்டத்தை என்ன செய்யணும்னா சரியா பிடிக்கும். மூளை மட்டத்தை நாங்க செய்யற மூளை மட்டம் இப்ப இவர் சரியா போடுற தளத்துல அமையுமான்னா பிடிக்கிறேன். மூளை மட்டத்தை சரியா போடுற தளத்துல என்ன அதாவது போடுற மீட்பரப்புல மூளை விட்டத்துல இந்த பகுதி அமைக்கும் மன்னம் பிடிக்கக்குள்ள மூளை மட்டம் போர்டுக்கு செங்குத்தா இப்படி வரும். இதுதான் போர்டு என்ன பாருங்க, இதுதான் போர்டு என்ன பிள்ளை, இதுதான் போடுற மீட்பரப்பு என்ன, இதுதான் போடுற மீட்பரப்புண்டா பாருங்க. நான் சும்மா கீறு. சோ இப்ப இதுதான் அந்த விசை நிகர போர்டு என்ன, சும்மா கிடையா இருக்கிற போர்டுண்டா நாங்க இப்ப இப்படி பிடிக்கிறேன், இப்படி பிடிக்கிறேன். அப்ப இந்த பாருங்க இந்த மேசைட மீட்பரப்புக்கும் மீட்பரப்புள்ள மூளை மட்டத்திட ஒரு விளிம்பை வச்சுக்கொண்டு மூளை மட்டத்திட மற்ற விளிம்பு எப்படி இருக்கு மீட்பரப்புக்கும் செங்குத்தா இருக்கு. சோ இப்படி பிடிக்கிறதுக்குள்ள அந்த நூல் என்ன செய்யும், நூல் நோமெல்லா போய்கொண்டிருக்கும் இல்லையா. அப்ப நூலோட இந்த விளிம்பும் நூலோட மட்டாக தொடுகையுடும் வண்ணம் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு கீழ்ப்பகுதியில ஒரு புள்ளியை மார்க் பண்றேன். எவ்வளவுங்கதா. அப்ப நாங்க மூளை மட்டத்தின் ஒரு விளிம்பு மேற்பரப்புல அமையும் வண்ணம் மூளை மட்டத்தை மேற்பரப்புக்கு செங்குத்தா பிடிக்கக்குள்ள இலையோட மட்டான தொடுகையில இருக்கக்குள்ள கடதாசியில என்ன செய்யற ஒரு புள்ளியை மார்க் பண்ற. பிறகு இயன்றளவு தூரத்துல அதே வேலையை செய்யற செஞ்சு 2 புள்ளிகளை மார்க் பண்ணி எடுக்கிறேன். இப்ப நாங்க மூளை மட்டம் அல்லது தளவாடி துண்டை பயன்படுத்தி இப்படி என்ன செய்வோம், 2 புள்ளிகளை மார்க் பண்ணோம். அப்ப அதுக்குரிய படிமுறை. அப்ப தளவாடிக்கு காய்ச்சோம் ரைட். சோ மூளை மட்டத்துக்கு எப்படி சொல்லுவோம், மூளை மட்டமானது என்ன விசைநிகர பலகையின் மீட்பரப்பிற்கு செங்குத்தாக பிடிக்கப்பட்டு சரியா இலையுடன் மட்டான தொடுகையில் உள்ள போது கடதாசி மீது ஒரு புள்ளியை விடுது. இயன்றளவு தூரத்தில் மீண்டும் அதே நடைமுறை அதே புள்ளியை குறிக்கிறேன். சரிதானே. அப்ப இதுதான் அந்த படிமுறை ரைட். அப்ப படிமுறையை நோட் பண்ணிக்கொள்வீங்க. இது நாங்க மீண்டும் கதைச்சோம் இல்லையா, மீண்டும் கதைச்சோம். நாங்க திருப்பியும் இது கான்செப்டா கதைக்கிறோம் ரைட். இப்ப அடுத்தது பாருங்க 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி, வரைதாளில் விசை பீக்குரிய திணிவு 400 கிராம் இல்லையா. அந்த வரைதாள்ல பாருங்க, வரைதாளில் நீங்க கேட்கிறார் வரைதாளில் 4வது கொஸ்டினை பாருங்க. வரைதாளில் சரியா வரைதாளில் அவர் சொல்றார் வரைதாளில் விசை பீட்குரிய நிறை 400 கிராம். இது 400 கிராம் என்று சொல்றார். இது 400 கிராம், இது 400 கிராம். Q 300 கிராம், Q 300 கிராம் இருக்கும்போது வரைதாளில் இவ்விசைகள் முறையே 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படுவதோடு இடைப்பட்ட கோணம் 90 காணப்பட்டது எனின் 3ஆம் விசை 6 இணை குறிக்கும் கோட்டின் நீளத்தையும் என்ன விசையையும் காண்கன்னு சொல்றாரு. இப்ப நாங்க இந்த வரைதாள் இப்படித்தானே குறிப்போம் இல்லையா. பேப்பர்ல நாங்க என்ன வெளியெடுத்தமன் அந்த பேப்பரை வெளியெடுத்தமன் அந்த பேப்பரை வெளியெடுத்தமன் இப்படி 2 புள்ளிகளை குறிச்சிருப்போம். இணைக்கிறேன். மாதிரி இங்காலையும் 2 புள்ளிகளை குறிச்சிருப்போம். அதை இணைக்கிறேன். அப்ப இவர் சொல்றார் இங்கால பக்கம் 400 கிராம் இங்கால பக்கம் 300 கிராம் என்றா என்ன செய்யட்டாம், இவ்விசைகளை வரைதாள குறிக்கக்குள்ள அப்ப இங்கால பக்கம் 4 சென்டிமீட்டர் இங்கால 3 சென்டிமீட்டர் கன்சிடர் பண்ணிதான் இடையில இருக்கிற கோணம் என்ன 90ன்னு சொல்ற. இடையில இருக்கிற கோணம் என்ன 90 அப்படின்னு சொல்ற இல்லையா. இப்ப இடையில இருக்கிற கோணம் 90 இங்கால 4 இங்கால 3 குறிக்கப்படுவதோடு இடைப்பட்ட கோணம் 90 எனின் 3ஆம் விசை 6 குறிக்கும் கோட்டின் நீளத்தையும் விசையும் என்ன செய்யட்டாம் கண்டுபிடிக்கட்டாம் கேட்கிறார். ரைட், பாருங்க இந்த கொஸ்டின். எப்படி வரும் இந்த கொஸ்டினை பாருங்க. பாருங்க பிள்ளைகள் கொஸ்டின் நாங்க ஒருக்க பாருங்க. ரைட், ஒருக்க பாருங்க பிள்ளைகள் கொஸ்டின் ஒருக்க பாருங்க.
ரைட் இப்ப பாருங்க இப்ப எங்களுக்கு நார்மலா புரியும் என்ன இப்ப அவர் எங்களுக்கு சொல்றாரு என்ன ஐடியா ஒன்று வருதா ரைட் சோ இப்படி என்ன சொல்றார் வரைதாள்ல விசை பீக்குரிய திணிவு என்ன 400 கிராம் சோ அதை அவர் என்ன செய்யறார் 4 சென்டிமீட்டர் கோட்டால காட்டுறார் இதானே 400 கிராம் சோ அப்ப இந்த கோடு 4 சென்டிமீட்டர் சொல்றாரு இது 4 சென்டிமீட்டர் சோ இங்கால கோடு 3 சென்டிமீட்டர் சொல்றாரு சோ அது 300 கிராம் அப்ப எங்களுக்கு விளங்குது இவர் என்ன செஞ்சிருக்கார் 1 சென்டிமீட்டரை 100 கிராம் கருதி இருக்கார் 1 சென்டிமீட்டர் 100 கிராம் கருதி இருக்கார் இல்லையா சோ இப்ப நாங்க இணைகரம் வரைவோம் இந்த இடத்துல இணைகரம் இது 90 சொல்ற இணைகரம் வரைவோம் எப்படி 3 சென்டிமீட்டருக்கு சமனும் சமாந்தரவுமான கோடு 3 சென்டிமீட்டருக்கு சமனும் சமாந்தரவுமான கோடு சோ இப்படி வருமா இல்லையா பாருங்க பிள்ளை 3 சென்டிமீட்டருக்கு சமனும் சமாந்தரவுமான கோடு இப்படி 4 சென்டிமீட்டருக்கு சமனும் சமாந்தரவுமான கோடு இப்படி வரும் இல்லையா இப்படி வரும் சரியானே ரைட் அப்ப இந்த இடத்துல சோ இப்படி வரும் இது 3 சென்டிமீட்டர் இது 3 சென்டிமீட்டருக்கு சமணம் சமாந்தரமான கோடை இங்க வரைவோம் 4 சென்டிமீட்டருக்கு சமணம் சமாந்தரமான கோட்டை இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் முடிந்த இடத்துல இருந்து வரைவோம் சோ இப்படி வரும் சோ இப்ப தாக்கப்புள்ளியினூடான மூளை விட்டம் தான் விளைவுல தரப்போகுது என்ன சபா அதுதான் இங்க இந்த நடுத்தட்டுற 6 வெயிட்டாக இருக்கும் இல்லையா 6 வெயிட் இப்ப இதுல பாருங்க எங்களுக்கு தெரியும் என்ன இது 3 இது 4 இதுக்கு இது செங்கோணம் தானே இதுக்கு சமணம் சமாந்தரமா தானே கீறும் இல்லையா கைக்கு விளங்குதா மறைக்குது போல இல்லையா ரைட் ஓகே இங்க பாருங்க இப்ப இவர் சொல்றாரு என்னன்னா நாங்க இளைட நிலையை குறிச்சிட்டோம் தானே பிள்ளைகள் இளைட நிலையை குறிச்சிட்டோம் என்ன இப்ப நாங்க இங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் வச்சு ஒரு கோடு இங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் வச்சு ஒரு கோடு குறிச்சிட்டேன் இப்ப குறிச்சால் இங்கால பக்கம் 3 சென்டிமீட்டர் இங்கால 4 சொல்றேன் அதாவது இங்கால 400 கிராம் சோ இது 4 இது 300 கிராம் 3 சொல்றாரு அப்படி ஏண்டா 1 சென்டிமீட்டர் 100 கிராம் எடுத்திருக்கீங்க இல்லையா சோ இப்ப நாங்க இணைகரம் வரையணும் இணைகரம் வரைக்குள்ள என்ன செய்வோம் இவ்வளவு 3 கண்டா சமனும் சமாந்தரமான கூட்டு இந்த இடத்துலயும் வரையும் இவ்வளவு 4 கண்டா சமனும் சமாந்தரமான கூட்டு வரையும் சோ இதுவும் 90 இப்ப இது 4 இது 3 கண்டா செம்பக்கம் இது என்னண்டு வரும் 5 என்று வந்திருக்கும் அப்ப இது 5 என்று வருது கண்டா சோ இது 5 சென்டிமீட்டர் இதர ரெண்டுக்குமான விளைவுள் 5 சென்டிமீட்டர் என்று வருதுண்டா 1 சென்டிமீட்டர் 100 கண்டா சோ அப்ப 5 சென்டிமீட்டர் என்னண்டு வரும் 500 வரும் 500 கிராம் ஆக எங்களுக்கு செல்லிலும் இங்க ஆர் என்றது என்னவா இருக்கும் ஆறினை குறிக்கும் கோட்டின் நீளத்தையும் விசையும் ஆற குறிக்கிற கோட்டு நீளம் 5 சென்டிமீட்டர் விசை வந்து என்ன சொல்லுங்க பிள்ளைகள் விசை வந்து சோ விசை வந்து என்னன்னு சொல்றாரு விசை வந்து 500 கிராம் வரும் ரைட் இப்ப விசை வந்து 500 கிராம் வரும் நோட் பண்ணிக்கொள்ளும் விசை வந்து 500 கிராம் வரும் விசை வந்து 500 கிராம் நீங்க ஆறுட விசை கோட்டின் நீளம் 5 சென்டிமீட்டர் விசை வந்து 500 கிராம் யாராவது கிலோகிராமுக்கு சாரி நியூட்டனுக்கு மாத்தணும்னா என்ன சொல்லுவோம் என்ன 500 கிராம முதல்ல கிலோகிராமா மாத்த 10⁻3 பிறகு அது ஒரு 10ஆல பெருக்கினோம்னா என்ன வரும் 5 நியூட்டன் வரும் 500 கிராம் அல்லது 5 நியூட்டன் எங்களுக்கு சொல்லிடுமா 500 கிராம் அல்லது 5 நியூட்டன் ரைட் எட்டாவது கேள்வியை பாருங்க எட்டாவது ஏற்பாட்டை பாருங்க மூன்றாம் விசையின் பருமன் ஆர் அதிகரிக்கும் போது விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் அதிகரிக்குமா குறையுமா ஏற்பாடு அதிகரிக்குமா குறையுமா விசைட பருமன் கூடைக்குள்ள இந்த விசைட பருமன் கூடைக்குள்ள என்ன நடக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க இந்த வெயிட்ட கூட்டின என்ன நடக்கும் இந்த பாயிண்ட் என்ன செய்யும் இந்த பாயிண்ட் இன்னும் கீழுக்கு பணியை பார்க்கும் அப்ப என்ன செய்யும் இடைப்பட்ட கோணம் இன்னும் குறையும் இல்லையா சரிதான் இடைப்பட்ட கோணம் என்ன நடக்கும் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு கேட்கிறார் நாங்க அந்த வெயிட்ட அதிகரிக்கிறோம் அப்படித்தானே சொல்றார் பாருங்க மூன்றாம் விசையின் பருமன் ஆர் என்று சொல்றது தானே ஆர் என்று சொல்றது எங்க மிட்ல உள்ளது தானே ஆர் அப்ப மூன்றாம் விசையின் பருமன்
அதிகரிக்கும் போது மூன்றாம் விசையின் பருமன் அதிகரிக்கும் போது விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் சோ இந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் அதிகரிக்குமா குறையுமான்னு கேட்கிறாரு என்ன? விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் ரைட். இந்த கோணம் என்ன நடக்குமான்னு கேட்கிறேன். நார்மலா இப்படி இருக்குது, நாங்க இதுல வெயிட்ட கூட்டி விட்டோம்னா இது என்ன செய்யும்? கீழுக்கு வரும் என்ன? இப்போ கீழுக்கு வந்த இலை அமைப்பு எப்படி வரும்? இலையிட அமைப்பு இப்படி வரும் என்ன? அப்ப இலையிட அமைப்பு இப்படி வரைக்குள்ள என்ன செய்யுது? அது அதை விட கூடுது இல்லையா? அதை விட கூடுதுதானே? விளங்குதா? சோ இப்ப ஆரம்பத்துல பாருங்க, நான் இப்ப திருப்பி இங்க வரைகிறேன். சோ இந்த இடத்துல சும்மா விளங்குறதுக்கு வரையுது. இப்ப ஆரம்பத்துல சோ இப்படித்தானே இருக்குது இல்லையா? ஆரம்பத்துல சோ இப்படி இருக்குது, ஆரம்பத்துல சோ இப்படி இருக்குது, இடைப்பட்ட கோணம் இது ஆரம்பத்துல இப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்ல இப்படி இருக்குது. இப்ப என்ன செய்யறார்? வெயிட்ட கூட்டி விடுறார். வெயிட்ட கூட்டி விட்டா என்ன நடக்கும்? இந்த முடிச்சிடப்பட்ட இந்த இடத்தையும் பாருங்க, இந்த கயிறு முடிச்சிடப்பட்ட இந்த இடத்தையும் பாருங்க என்ன நடக்கும் இல்லையா? ஆரம்பத்துல சோ இப்படி இருக்குன்னு வைப்போம், ஆரம்பத்துல சோ அந்த இலைகளோட நிலை சோ இப்படி இருக்குன்னு வைப்போம். இப்ப இந்த இங்க இருக்கிற வெயிட் அளவை கூட்டுற, இந்த வெயிட் அளவை கூட்டுற கூடைக்குள்ள இலை என்ன செய்யும் இல்லையா? இலை இலை சோ இப்படி கீழுக்கு வருமா இல்லையா? இப்ப கீழுக்கு பணியும். சோ அப்ப இவரும் என்ன செய்வார்? இப்படி கீழுக்கு பணிவார். பணிக்குள்ள இப்ப என்ன செய்யுது? இடைப்பட்ட கோணம் கூடுது. அப்ப அதிகரிக்கும் என்றதில் இருக்கும் என்ன? அப்ப விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் அதிகரிக்கும் என்ன? விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஏற்பாடுகள் எழுதுவீங்க, விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் அதிகரிக்கும். மூன்றாம் விசை என்று சொல்றது ஆறு. மிளகாய்ச்சிட்டார் மூன்றாம் விசை ஆறு. மூன்றாம் விசை தவிர என்ன ஏனைய விசைகளில் ஒன்று அதிகரிக்கும் போது விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன நடக்கும்? இதை தவிர அடுத்தது அதிகரிச்சா என்ன நடக்கும்? ஏதாவது வேற ஒரு கோணம் அதிகரிச்சா என்ன நடக்கும்னு கேட்கிறார். சப நார்மலா சோ இப்ப பாருங்க, ஏனைய ஒன்று அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும்? இப்படிதான் இருக்குது இல்லையா? ஆரம்பத்துல சோ இப்படி இருக்குன்னு இருக்கும், இப்படி இருக்கு. சோ இப்ப நார்மலா இப்படி இருக்கு தானே? சோ இப்ப இங்கால உள்ள ஒண்ணு என்ன செய்யும்? இங்கால பக்கம் கூடும். இங்கால பக்கம் கூடினா இது என்ன செய்யும்? மேலுக்கு போ பார்க்கும். இங்க மேலுக்கு நகர பார்க்கும் என்ன? இவரும் மேலுக்கு நகர பார்ப்பாரு என்ன? நார்மலா இவர் என்ன செய்வார்? அந்த கப்பிக்கு மேலால போற இந்த கயிறு இல்லையா, இதை இழுக்கு. அப்ப இந்த இருக்க முடிச்சு இங்க வர பார்க்கும். இங்க வர பார்க்கக்குள்ள சோ இப்படி வரும். இங்கேயும் என்ன செய்யும்? இங்கால பக்கமும் கப்பில இப்படி வரும். இப்ப பாருங்க, கோணத்திட அளவு என்ன செய்யுது? முன்னைய விட கோணத்திட அளவு என்ன செய்யும்? மறைஞ்ச பிள்ளை மறையில தான் ஏன்னா. அப்ப இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இந்த ப்ளூ கலர்ல இருக்க நிலை சோ இப்படி இருந்தது. இப்ப இந்த ஞால பக்க கயிறு கீழுக்கு இழுபடைக்குள்ள என்ன செய்யும்? இந்த கயிறு இப்படி ஒரு நிலைக்கு வரும். இப்ப இந்த முடிச்சு இங்க மேலுக்கு போ பார்க்கும். இப்ப இங்கால பக்க கயிறும் சோ இப்படி வரும். இப்ப பழைய நிலையை தான் ப்ளூல காட்டுங்க. அப்ப இப்ப மேலுக்கு வரைக்குள்ள இப்ப முன்னைய விட கோணம் என்ன செய்யும்? கண்டிப்பா குறையும். சரிதானே? கண்டிப்பா குறையும். அப்ப இப்ப அதிகரிக்குமா குறையுமான்னு கேட்கிறாரு. அப்ப இடைப்பட்ட கோணம் இப்ப என்ன செய்யும்? குறை. இடைப்பட்ட கோணம் இப்ப குறை, இப்ப குறை. மூன்றாம் விசைக்கு ஒத்த திணிவின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய முறையை விளக்குக. இப்ப நாங்க சோ இந்த இப்ப நாங்க என்ன செஞ்சோம்? சோ இந்த நார்மலா வரோம். இதுக்கு மேல் கேள்வி 7வது கேள்வியில நாங்க நார்மலா இணைகரம் வரைஞ்சோம். இந்த இலைகள நிலையெல்லாம் பேப்பர்ல குறிச்சா பிறகு பேப்பரை வெளியெடுத்து இணைகரம் வரைஞ்சோம். இணைகரம் வரைஞ்சா பிறகு என்ன செய்யறோம் பிள்ளைகள்? இணைகரம் வரைஞ்சா பிறகு என்ன செய்யறோம்? மூளை மட்டம், தாக்கப்புள்ளியினூடான மூளை மட்டத்தை பார்க்க. இப்ப தாக்கப்புள்ளியினூடான மூளை மட்டத்திட மூளை விட்ட தாக்கப்புள்ளியினூடான இந்த மூளை விட்டத்திட நீளம் 5 சென்டிமீட்டர் வாரதுல இருந்து ஒரு முடிவுக்கு வாரம் என்ன முடிவுக்கு வாரம்? ஆகவே இது 1 சென்டிமீட்டர் 100 கிராம குறிக்குது. ஆகவே 500 கிராம். இப்ப கேட்கிறார், அந்த 500 கிராம் என்ற திணிவின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த உரிய முறை என்ன செய்யறேன்? நாங்க முச்சட்ட தராசை பயன்படுத்தி இருக்கிற. பொதுவா இந்த பிராக்டிகல்ல நாங்க ஒரு தராசை பயன்படுத்துவோம் இல்லையா? அல்லது இலத்திரனியல் தராசை பயன்படுத்தி என்ன செய்யற? மூன்றாம் திணிவை நிறுத்து ஒப்பிட்டு பாக்குறோம் இல்லையா? அப்ப நாங்க அதை எழுதுவோம். அப்ப எப்படி எழுதுவோம்? இலத்திரனியல் தராசினை அல்லது முச்சட்ட தராசினை பயன்படுத்தி திணிவு ஆறினை இல்லையா, அல்லது மூன்றாம் திணிவினை
அளத்தல் என்று போடுவோம். மூன்றாம் திணிவினை அளத்தல் என்று போடுவோம். சரியானே? ரைட், ஓகே. ஸோ அப்ப இதுதான் எங்கட மூன்றாவது ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரோட. சின்ன பிள்ளை நாளைக்கு எங்கட அடுத்த கிளாஸ் இருக்குது. நாளைக்கு நாங்க 4வது ஸ்ட்ரக்சர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். கணக்கு பேர் எம்சிக்யூ சொல்லி சொல்றீங்க. ஸோ நான் ஸ்ட்ரக்சரை முடிச்சுட்டு எம்சிக்யூ போகும்னு பார்த்தேன், இப்போ எஸ்சிக்கு போகும்னு பார்த்தேன். நாங்கள் நாளைக்கு இன்ஷால்லா கிளாஸ்ல ஒருக்கா கழிச்சு கொள்ளும். சரி, ஓகே. அப்போ நான் இதோட கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன் பிள்ளைகள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ரைட், சரியானே? ஸோ அப்போ இதோட நான் கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன் பிள்ளைகள். ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.